வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் என்ன நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். செகண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ண முடியல. ஒரு 5 மினிட்ஸ் கூட பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டை பொறுத்தவரை அங்கேருந்து ஒரு சைடு வேஸ் ரெண்டு சொல்லியிருந்தோம். ஒன்று மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா சைடு வேஸில் இருக்கும் அப்படிங்கிற கொடுத்தோம். ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கொடுத்தோம். நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் ஃபுல் சைடு வேஸ் செட்டப்லாம் இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில சைலண்டாக மார்க்கெட் முடியறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தோம். ஆனால் கடைசி மார்க்கெட் முடிய மட்டும்தான் மார்க்கெட்டில் இந்த ஃபால்ட் இருந்துச்சு. இந்த எல்லோ பாக்ஸ் வந்து நம்ம டெலகிராமில் போட்டிருந்தோம். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு, இதை விட்டு பிரேக் பண்ணதான் அந்த போகிறது வாய்ப்பு, ஆனால் போகிற மாதிரி தெரியல, உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைரெக்ஷன்லாம் இருந்துச்சு. இந்த இது மட்டும்தான் கடைசி நேரத்தில் மட்டும்தான் இந்த பிரேக் பண்ணிட்டு 70 பாயிண்ட் இறங்கினாங்க. அதாவது 270 மார்க்கெட் வந்து 200 வரைக்கும் இறங்கினது. 70 பாயிண்ட், அதாவது மார்க்கெட் முடிய போகிறப்ப அதில் எந்த யூஸும் இல்லை. அது மட்டும் தான் நடந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருக்கோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் அப்சைட் வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் ஆகணும், இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் தான் போக வாய்ப்பு. அதை பிரேக் பண்ணால் அடுத்த மூவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருந்தோம். இதுதான் ஆல் டைம் ஹை. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் வாய்ப்பு. ஆனால் செகண்ட் வரைக்குமே நமக்கு அப்சைடுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் டெலகிராம்லையும் இந்த 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதில் இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. இல்லை எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணி அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு அப்படிங்கிறது அதில் சொல்லியிருந்தோம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் இந்த நம்ம கொடுத்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. அதுலேயும் ப்ரைஸில் ஒன்றும் பெருசான மாதிரி தெரில. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம இனியும் அதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும், செகண்ட் வரைக்கும் தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே சென்சர் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபோல் இல்லைன்னா சைடு வேஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று இறங்கும், இல்லைன்னா மார்க்கெட்டை பார்த்து சைடு வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஃபுல் சைடு வேஸ்லேருந்து கடைசி நேரத்தில் மட்டும் தான் இறங்கிச்சு. அது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அடைஞ்சு மித்தபடி ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம சொன்ன மாதிரி சைடு வேஸில் தான் முடிஞ்சிருந்துச்சு. சொன்ன செட்டப்பில் சொன்ன மாதிரி தான் நடந்துருந்துச்சு மூணுலேயுமே. சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் லீவு. நாளான்னைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, நேற்று வந்து ஸ்பின்னிங் டாப் சைடில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அது லோ பிரேக் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ண முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் பிளேட் வச்சு போட்டுருக்காங்க. இந்த செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த செட்டப்படி இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அது ஏன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த செட்டப் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி அடுத்த ஸ்பின்னிங் டாப் போட்டாங்க. ஸ்பின்னிங் டாப் போட்ட பிறகு அடுத்த நாள் ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த அப்படியே லெவலில் மாற்றணும். இது லோவாச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் தான் போட்டாங்க. அதையும் பிரேக் பண்ணிச்சு. இப்போ பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் தான் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஹையை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இந்த ரெட் கேண்டலோட லோ வரைக்கும் இறங்குது. அதாவது இந்த ஹை இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அடுத்தது இறங்குறதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,396 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,457 அப்படிங்கிறது இன்னையோட ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,537 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,198 அப்படிங்கிறது இன்றைக்கோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,054 இது 4 நாளாக சப்போர்ட்டாக இருக்கும். அது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,859. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறது சிரமம் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படியே பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் தான் போக வாய்ப்பு. அதில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதே சிரமம் தான்.
இந்த இடம் போனாலும் இங்கேருந்து தொட்டு செல்லான் ரைஸ் தொட்டாலும் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம அடுத்தது ஃபால் வந்து இருக்குது பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு வர செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் இதை விட்டு எந்த பக்கம் டைரக்ஷன் போதோ ஆக்சுவலாக மார்க்கெட் கால் சைடு போனோம்னா மார்க்கெட்டில் பெரிய கேப்பப் இருந்து இந்த 24,550க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில் மார்க்கெட் வந்து செல்லான் ரைஸ் தான். இந்த செகண்டுக்கு மேலே தாண்டினா நம்ம வந்து பையை பற்றி யோசனை பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை தாண்டினா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த லோவை தாண்டினா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் வந்த பிறகு தான் நம்ம அடுத்து பிரேக் பண்ண தான் இறங்குறது முடிவு பண்ணலாம். அது வரைக்கும் இந்த 24,100 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இதையும் விட்டு இறங்கிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்த ஃபால் இருக்கும். அது வந்து இந்த ஹை வரைக்கும், அதாவது இந்த சிங்கோட ஹை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 52,000 அது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2,000 பாயிண்ட்ஸ் இதை தாண்டினா இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, அதே 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,283. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 55,478 அப்படிங்கிறது என்னையோட ஹை. அதுதான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை 55,957. சரி, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 54,723. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 54,416. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 54,176. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேறு பார்த்தோம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல. சரி, ஓகே, அதனால் லெவல்ஸ் வந்து இப்போ ரேஞ்சு கூடி போயிட்டு இப்போ வந்து 700க்கும் 280 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் நெருக்கி இந்த இடத்துல இந்த ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதே பிரேக் பண்ணுச்சுன்னா செகண்ட் வரைக்கும் தான் போக வாய்ப்பு. அதிகபட்சம் செகண்டுக்குலேருந்து மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய செட்டப் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தாண்டதே கொஞ்சம் சிரமம். மார்க்கெட் வந்து எப்போ புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்னா இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ஆல் டைம் ஹை தாண்டினா மட்டும்தான் அடுத்த மூவ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து ஃபால் இருக்கும். ஆனால் இது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ரேஞ்சு கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக தான் இருக்குது. 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் மேலே போனால் இறங்க தான் வாய்ப்பு. செல்லான் ரைஸ் மார்க்கெட்டை தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மார்க்கெட்டுன்னு பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டே சிரமம். இந்த ட்ரெண்ட்லைன் போட்டோம்னா இந்த ரேஞ்சு தான் இருக்கும். இது அந்த நேற்று என்னோட ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,370 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80,525 அப்படிங்கிறது இன்னையோட டேயோட ஹை தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இந்த ரீசெண்டாக போன ஹை 80,661. சரி, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 79,879 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 79,265. தேர்ட் வந்து 78,605. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. நிஃப்டி ஸ்டைலில் 3மே அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அப்படியே மல்லு கட்டி பிரேக் பண்ணாலும் செகண்டை பிரேக் பண்ணாததுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டாலும் மார்க்கெட் வந்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 80,661 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் தெரியும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லான் ரைஸ் மார்க்கெட் மேலே போனாலும் இறங்க தான் வாய்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்க தான் வாய்ப்பு. ஒரு பெரிய கேப்பப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லைன்னா அந்த டே உள்ளுக்குள்ளே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.